அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 26/1/2026 திங்கட்கிழமை, அஸ்வினி நட்சத்திரம். மெகா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். மிருகசீரிஷம் 4ஆம் பாதம். ராசியிலே அந்த கணக்குப்படி மிருகசீரிஷம் என்று சொன்னாலே செவ்வாய். நவாம்சத்திலே விருச்சகத்திலே வரும், அதுவும் செவ்வாயின் வீடு. செவ்வாயின் பூரண பலத்தை பெற்றவர்கள் இவர்கள். இவர்கள் ஆரம்பத்தில் எப்படி இருந்தார்களோ அப்படியே கடைசி வரை இருப்பார்கள். குணத்தில், செயலில் எதிலும் மாற்றம் இருக்காது. ஒரு சிறு பிள்ளை போல் இவர்கள். ஊரிலே சொல்வார்களே செல்ல கிறுக்கன் என்று, அப்படியாக வைத்துக் கொள்ளலாம். உரிய மரியாதை கொடுத்தால் போதாது, உயரிய மரியாதை கொடுக்க வேண்டும். ஒரு இடத்திற்கு போகிறார்கள், இவருக்கு ஏற்றார்கள் உரிய மரியாதை கொடுத்தால் அது பத்தாது, உயரிய மரியாதை கொடுக்க வேண்டும். அப்போதுதான் இவருக்கு ஒரு திருப்தி ஏற்படும். ஏதேனும் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று விரும்பினால் உடனடியாக செய்வார்கள். தடை பிடிக்காது. சாதாரணமாக சாலையிலே செல்லும்போது கூட முன்னால் ஒருவர் மெதுவாக போகிறார் என்று சொன்னால் கடுங்கோபம் வரும். பைக், கார் ஓட்டிக்கொண்டு செல்கின்றார்கள், முன்னே ஒருவன் கொஞ்சம் மெதுவாக போகிறான், பொறுத்து கொள்ள மாட்டார், ஹாரன் அடிக்கடி அடிப்பார்கள். ஏனென்றால் இந்த அவசரம், ஆத்திரம் என்பது இவர்கள் இரத்தத்தில் இருந்து கொண்டே இருக்கும், குறையாமல். அப்படிப்பட்ட குணம் கொண்டவர்கள். பட்டென்று கோபம் வரும், சற்று நேரத்தில் அந்த கோபம் தணிந்து விடும். ஆனால் அந்த கோபம் உள்ள நேரத்தில் எதையும் செய்து விடுவார்கள். தணிந்த பிறகு நல்லபடியாக மாறுவார்கள், அது வேறு விஷயம். ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்தில், அதுதான் இவரிடம் நாம் கவனிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம். ஆகவே இவரிடம் பழகும்போது சற்று எச்சரிக்கையாக, சூதானமாகத்தான் பழக வேண்டும். எடுத்தேன், கவிழ்த்தேன், எதையெல்லாம் பேசினேன், இப்படியெல்லாம் பேசக்கூடாது. என்றால் அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் உடையவர்கள். அதே நேரத்தில் இவர்கள் யார் மீதாவது நம்பிக்கை வைத்தார்கள் என்று சொன்னால் அந்த நம்பிக்கை அழியாது. அவர்கள் ஏதேனும் ஒரு தீமை இவர்களுக்கு செய்தால் கூட நமது நன்மைக்காக இவர்களை செய்கிறார்கள் என்றுதான் இவர்கள் எண்ணுவார்கள். இத்தகைய ஒரு அரிய பண்பு இவர்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் திருப்பி போட்டுக்கொள்ளுங்கள், இவருக்கு பிடிக்காதவர்கள் என்னதான் நல்லது செய்தாலும் இதற்காக இதை கருதித்தான் அவர்கள் செய்கிறார்கள் என்று சந்தேகம் கொள்ளுவார்கள். அதுவும் நடக்கும். இப்படியும் நடக்கும், அப்படியும் நடக்கும். இந்த செவ்வாய் இவர்கள் எது போன்ற வேலைகளுக்கு தகுதி படைத்தவர்கள் என்று சொன்னால், உடல் உழைப்பு, மின்சாதன விஷயங்கள் அனைத்தும், கம்ப்யூட்டர் உட்பட இந்த விஷயங்களிலெல்லாம் ஆரம்பித்த உடனேயே அறிந்து கொள்ளும் ஒரு ஆற்றல் இவர்கள் செல்களில் இருக்கிறது. கோடிக்கணக்கான செல்கள் இருக்கிறதே, அந்த செல்களில் இருக்கிறது. எனவே இந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், அதுவும் மின் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரகாசிப்பார்கள். அன்பர்களே, செவ்வாய் என்பதே வீரமான, முயற்சியை கைவிடாத ஒரு கோள், ஒரு கிரகம். அதனுடைய ஆளுமைக்கு உட்பட்ட இவர்கள் அதே குணத்தை கொண்டிருப்பார்கள்.
அதே குணத்தை யார் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் ஆரம்பத்தில் இல்லாவிட்டாலும் அடுத்து வரும் நாட்களில் வெற்றி பெறுவார்கள். இவர்கள் வெற்றி பெறுகின்ற அமைப்பு உள்ளவர்கள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, தடுமாற்றம் தெரியும் நாள் இந்த நாள். எதை செய்வது, எப்படி செய்வது, இதை ஏன் செய்ய வேண்டும் என்றெல்லாம் தடுமாற்றம் இன்று வரும். ரிஷபராசி அன்பர்களே, நாளைய தினம் நன்றாக இருப்பதற்காக செய்ய வேண்டிய சில முக்கியமான செயல்களை இன்று வெற்றிகரமாக செய்வீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய உங்கள் முயற்சி கடும் முயற்சி, பலன் நிறைந்த லாபம். கடக ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் செய்ய இருக்கின்ற ஒரு வேலை உங்களால், உங்கள் பேச்சால் கெட்டுப்போவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனம். சிம்ம ராசி அன்பர்களே, எது சிறந்தது என்று நீங்கள் தீர்மானித்து வைத்திருந்தீர்களோ அதை நடத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் இன்று உங்களுக்கு கிடைக்கும். கன்னி ராசி அன்பர்களே, நல்ல நாள், ஒரு வகையில் நல்ல நாள். வருவாய் இல்லாது போனாலும் வெகுவாய் செலவாக வேண்டிய ஒரு செலவீனம் இல்லாமல் போகின்றது. இன்று நஷ்டம் ஏற்படாத காரணத்தால் இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள். துலாம் ராசி அன்பர்களே, நண்பனால் இன்று ஒரு பெருத்த நன்மை அல்லது உறவால், அது எந்த உறவாக இருந்தாலும் சரி, உறவால் இன்று ஒரு பெருத்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். விருச்சக ராசி அன்பர்களே, நல்ல நாள். கண்ணும் கருத்துமாக வேலை செய்து உங்களுக்கு வந்துவிட்ட ஒரு துன்பத்தை அகற்றுகின்ற முயற்சியில் வெற்றி பெறும் நாள். தனுசு ராசி அன்பர்களே, நல்ல அறிவாளி தான் நீங்கள். பலருக்கும் புத்தி சொல்லக்கூடிய, வழிகாட்டக்கூடிய குருதான் நீங்கள். நீங்களே இன்று தட்டு தடுமாறுகின்றீர்கள். செய்வதறியாது நீங்கள் திகைக்கும் நாள்களில் இதுவும் ஒன்று. கவனம். மகர ராசி அன்பர்களே, இன்று ஒரு புது கல்வியை கற்றுக்கொள்வதாக காட்டுகிறது. ஒரு புது வித்தையை கற்றுக்கொள்வீர்கள் அல்லது செயல்படுத்துவீர்கள். இந்த வித்தை தான் உங்களுக்கு இன்று பெருமையை சேர்க்கும். கும்பராசி அன்பர்களே, கடும் முயற்சி இருக்கிறது. அந்த முயற்சியும் ஒரு நல்ல காரியத்தை நடத்துவிப்பதற்காக இருக்கிறது. அது நல்லபடியாக நடக்கும். நன்மை, லாபம் வேறு ஒருவருக்கு என்றாலும்
உங்கள் செயலில் இன்று வெற்றி உண்டு. மீனராசி அன்பர்களே, நல்ல நாள் இந்த நாள். உங்களுக்கே போதுமான அளவு இல்லாது இருந்தாலும் மிகவும் தேவைப்படுகின்ற ஒரு ஆத்மாவுக்கு நீங்கள் உதவும் நாள் இந்த நாள். நல்ல நாள், புண்ணியம் தரும் நாள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.